அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேணுகா பரமேஸ்வரியோட ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரேணுகா பரமேஸ்வரி யார் அப்படின்னா, தாய் ஆதிபராசக்தியோட இன்னொரு அம்சம்தான் இந்த ரேணுகா பரமேஸ்வரி தாய். இந்த தாயை நம்ம சித்தி செய்வதால் ஏவல், பில்லி, சூனியம் அனைத்தும் அகலும். அதே போல் நம்மளால் குறி சொல்ல முடியும். நோய் நொடியில் இருக்கிறவங்கள நம்ம விபூதியால் மந்திரிச்சு கொடுக்க அனைத்து நோய் நொடிகளும் தீர்ந்து போகும். இந்த மந்திரத்தை நம்ம எப்படி ஜபம் பண்ணுறது அப்படின்னா, 108 ஊர் வைத்து 48 நாள் விரதம் இருந்து தான் நம்ம இந்த மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 48 நாளும் மது, மாது, சூது எதுவும் இல்லாமல் நம்ம சுத்தபத்தமாக இருந்து நம்ம இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மந்திரம் ஜபம் பண்ணக்கூடிய நாட்கள் காலை மாலை 108 உரு வச்சு மொத்தம் 48 நாள் ஜபம் பண்ணணும். காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க. மாலை 4 to 6 அந்த ஒரு டைமில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மந்திரத்துக்கு மந்திர சாப நிவர்த்தி, உடல் சாப நிவர்த்தின்னு எதுவுமே கிடையாது. பூஜை ரூமில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாய் ரேணுகா பரமேஸ்வரி புகைப்படம் வைத்து அதுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வாழை இலை விரித்து அதில் உங்களால் முடிஞ்சால் கூழு வைங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வெல்லம், சர்க்கரை பொங்கல் செய்து கூட நீங்கள் வச்சுட்டு அதற்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றிட்டு மந்திரத்தை 108 முறை நீங்கள் வச்சுட்டு ஜபம் பண்ணிங்கன்னா இந்த மந்திரமானது உங்களுக்கு சித்தியாகும். சரிங்களா? இதுக்கு வஸ்திரம் நீங்கள் சிகப்பு வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம் அணிஞ்சிக்கலாம். ஒரு எண்ணிக்கைக்கு நீங்கள் ருத்ராட்சமணி மாலை அணிந்துக்கிறது நல்லது. சரிங்களா? நீங்கள் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து இருக்கிற மாதிரிக்கவும், புகைப்படம் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து இருக்கிற மாதிரிக்கவும் பார்த்துக்கங்க. இதற்குரிய மந்திரம் ஹரி ஓம் பகவதி ஆதி பகவதி ஆனந்த ரட்சகி அகிலத்தை ஆண்ட பிரம்மாண்ட நாயகியே ஆனந்த தாண்டவி ரேணுகா பரமேஸ்வரி தாயே ஆதி முதல்வியே ஹரியையும் ஐயனையும் படைத்த அமுத வள்ளியே அண்ட சராசரம் யாவும் துதிக்கும் ரேணுகா பரமேஸ்வரி தாயே பன்னிரு கரணையும் இன்ற ரேணுகா பரமேஸ்வரி தாயே ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ரிவ்வும் மவ்வும் ஓம்காரி ரீங்காரி வாவா வாவா வந்தருள் புரிவாய் சுவாக. இதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு நல்லா மனசில் ஆக்கிக்கங்க. அதன் பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணுற மாதிரிக்கே இருக்கும். இந்த மந்திரம் சித்தி ஆகிறதுக்கு உண்டான அறிகுறியாக உங்கள் வீட்டில் நாகம் வரலாம், அல்லது கனவுகளில் வாரது, உங்கள் கனவுகளில் ஒரு பெண் குழந்தை வாரது, அல்லது பெண் தெய்வ சிலைகள் வாரது, இந்த மாதிரி வருது அப்படின்னா மந்திரம் சித்தி ஆயிருச்சுன்னு அர்த்தம். இந்த மந்திரம் சித்தி ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எதிரி தொல்லைகள் இருக்காது. அதே போல் ஏவல், பில்லி, சூனியம் எதுவுமே உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. நீங்கள் விபூதி போட்டாலும் அதே போல் குழந்தைகளுக்கு வேப்பிலை மந்திரிக்கிறது, அதே போல் விபூதி போடுறது, நோய் நொடிக்கு நீங்கள் விபூதி மந்திரிச்சு கொடுக்க அது உங்களுக்கு பலிதம் ஆகும். சரிங்களா? இதில் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.